ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் ஏஐ சாட்போர்ட்னாலே நமக்கு உடனே ஞாபகத்துக்கு வர்றது ஓப்பனையோட சாட் ஜிபிடி. அதுக்கப்புறம் தான் அந்த கூகுளோட ஜெமினை, மைக்ரோசாஃப்டோட கோ பைலட், இந்த மாதிரி நிறைய அடிக்கிட்டு போலாம் ஏஐ சாட்போர்ட்ல. இப்ப நான் எதுக்கு இதெல்லாம் பதிவு பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கூகுளோட டிரான்ஸ்லேட்டுக்கு ஆப் வைக்கிற மாதிரி ஓப்பனையை சாட் ஜிபிடில ஒரு அற்புதமான விஷயத்த அறிமுகப்படுத்திருக்கான். செமையா இருக்கு. நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். அது என்னங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோல பதிவு பண்றேன். வழக்கம் போல நம்ம வீடியோக்கள் லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மத்தவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்ப அதை பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஓப்பனையை சமீபத்துல ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டு இருக்காங்க. என்னன்னா, சாட் ஜிபிடில நாங்க பிரத்யேகமான ஒரு டூலை வந்து லான்ச் பண்ணிருக்கோம். அது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிரான்ஸ்லேட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாங்க கையில எடுத்திருக்கோம். இவ்வளவு நாளா நீங்க கூகுளோட டிரான்ஸ்லேட்டை பயன்படுத்திருப்பீங்க. இப்போ அதுக்கு ஆப் வைக்கிற மாதிரி நாங்க ஒரு டிரான்ஸ்லேட் டூலை வந்து களத்துல இறக்கி விட்டுருக்கோம். சோ அதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. வித்தின் செகண்ட்ல நீங்க எந்த மொழியில மாத்தணும்னு நினைக்கிறீங்களோ அது ஈஸியா ஃபாஸ்டா மாத்தி கொடுத்துரும் அப்படின்னு ஓப்பனையை சொல்றாங்க. நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். செம ஃபாஸ்டா ஒர்க் ஆச்சு. இப்ப அதை பத்தி நான் உங்களுக்கு இந்த வீடியோல பதிவு பண்ண போறேன். பதிவு பண்றதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த பதிவு பண்ணி ஆகணும். எதை பத்தினதுன்னா, கூகுளோட டிரான்ஸ்லேட்டை பத்தி ஒரு சில விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். சரியா சொல்லணும்னா 2006ல கூகுள் டிரான்ஸ்லேட்டை அறிமுகப்படுத்துறாங்க. அப்ப அறிமுகப்படுத்தும் போது ரெண்டே மொழிகள் தான் அறிமுகப்படுத்துறாங்க. ஒன்னு அரபிக், இன்னொன்னு ஆங்கிலம். நம்ம மொழியை எப்பயா அறிமுகப்படுத்துறாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, 2011ல தான் தமிழையே கூகுள் டிரான்ஸ்லேட்ல ஆட் பண்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2016ல இந்த கூகுள் டிரான்ஸ்லேட்ல ஏஐ மயத்தை கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் இப்ப சமீப காலமா பாத்தீங்கன்னா நிறைய புது விஷயங்களை அறிமுகப்படுத்திருக்காங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்திருப்பீங்க. எக்கச்சக்கமான விஷயங்கள் கூகுள் டிரான்ஸ்லேட்ல இருக்கு. ஆனா ஓப்பனையோட அந்த சாட் ஜிபிடில கொண்டு வந்திருக்கிற அந்த டிரான்ஸ்லேட் டூல் இப்போ ஒரு கத்துக்குட்டி அப்படின்னு சொல்லலாம். கத்துக்குட்டின்னு கூட சொல்ல முடியாது. நான் ட்ரை பண்ணி பார்த்ததுல கூகுள் டிரான்ஸ்லேட்டை விட பல மடங்கு ஃபாஸ்டா நமக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கு. அதுவும் நம்முடைய விருப்பத்தின் பேர்ல டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கு. அதுதான் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கு. இப்போ அந்த ஓப்பனையோட சாட் ஜிபிடில இருக்கக்கூடிய டிரான்ஸ்லேட்டை நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துடலாமா வாங்க. ஓப்பனையோட புத்தம் புதிய டிரான்ஸ்லேட் டூல், அதை எப்படி பயன்படுத்துறது? அதுக்கு நம்ம சாட் ஜிபிடி ஆப்குள்ள போக வேண்டாம். பிரவுசர் வழியா போயிட்டு நம்ம அக்சஸ் பண்ணணும். அதுக்கு நான் கூகுளோட குரோம் நான் யூஸ் பண்றேன். சர்ச்ல போயிட்டு வழக்கம் போல chatgpt.com அப்புறம் டிரான்ஸ்லேட் இதை நான் டைப் பண்ணிட்டு சர்ச் பண்றேன். சர்ச் பண்ணோன்னே டிரான்ஸ்லேட்டுன்னு சொல்லிட்டு பிரத்யேகமா ஒரு வெப் பேஜை வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. ஸோ அது வழியா தான் நம்ம வந்து டிரான்ஸ்லேட் பண்ணலாம். இப்போ டிடெக்ட் லாங்குவேஜ் இருக்கு பாத்தீங்களா, அதுக்குள்ள போனா கிட்டத்தட்ட ஒரு 50+ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இங்க வந்து ஒரு 28க்கு மேலதான் இருக்கு, 50க்கு மேல இல்ல. சோ இதுல நம்ம தமிழ் மொழி இருக்கான்னு பார்த்தேன். இருக்கு, தமிழ் இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்றோம், ஆங்கிலத்தை நம்ம சூஸ் பண்றோம். அதுக்கப்புறம் ஆங்கிலத்துல இருந்து நம்ம தமிழுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணணும். தமிழையும் நம்ம சூஸ் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணலாம், டைப் ஆர் பேஸ்ட் டெக்ஸ்ட் டு டிரான்ஸ்லேட். சரிங்களா? இப்போதைக்கு டெக்ஸ்டும் பயன்படுத்தலாம், வாய்ஸும் பயன்படுத்தலாம், இமேஜும் பயன்படுத்தலாம், டாக்குமெண்ட்டும் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் லாகின் பண்ணா மட்டும்தான் அதை எல்லாத்தையும் பயன்படுத்த முடியும். டெக்ஸ்ட் டு டெக்ஸ்ட் வந்து நீங்க லாகின் இல்லாமலே பயன்படுத்த முடியும். இப்போ டைப் ஆர் பேஸ்ட் டெக்ஸ்ட் டு டிரான்ஸ்லேட், அங்க நான் கிரியேட் பண்ண அந்த ப்ராம்ப்டை கொடுத்த வித்தின் செகண்ட்ல பாருங்களேன் சாட் ஜிபிடி எவ்வளவு ஃபாஸ்டா அதை டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்குன்னு. செம கிளீனா டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கு. இதுல ஸ்பீக்கரும் கொடுத்துருக்காங்க, காப்பி டு கிளிப் போர்டும் கொடுத்துருக்காங்க. அதை கொடுத்தேன்னா டிரான்ஸ்லேஷன் காப்பி டு கிளிப்போர்ட்ல டிரான்ஸ்லேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நமக்கு பிடிச்ச மாதிரி டிரான்ஸ்லேட்டை வந்து மாத்தி அமைச்சுக்கலாம். அதுக்கு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. அதையும் நீங்க படிச்சு பாருங்க. கீழே பாருங்க நியூஸ் கொடுத்துருக்காங்க, டிரான்ஸ்லேட் அக்ராஸ் 50+ லாங்குவேஜஸ் இன்ஸ்டன்ட்லி அப்படின்னு போட்டிருக்காங்க. நான் தான் உங்களுக்கு லைவா காட்டிட்டேன். ஒரு 28 மொழிகள் தான் இப்போ கொடுத்துருக்காங்க. எவ்வளவு ஃபாஸ்டா டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்காங்கன்னு பாருங்க. கூகுளோட டிரான்ஸ்லேட்டை விட இது ரொம்ப ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க. இது முழுக்க ஏஐ மூலமா செயல்படுறதுனால நமக்கு இமிடியேட்லி ஒரு டிரான்ஸ்லேட்டர் ரிப்போர்ட் கிடைச்சிருது. சரிங்களா? இப்ப இருக்கிற மொழிகளுக்கு நீங்க மொழி மாற்றம் செஞ்சுக்கலாம். லாகின் பண்ணீங்கன்னா நீங்க முறையா நான் சொன்ன மாதிரி இமேஜ் அப்லோட் பண்ணி டிரான்ஸ்லேட் பண்ணலாம், வாய்ஸ்
வாய்ஸ் டாக்குமெண்ட் கொடுத்து கூட நீங்க டிரான்ஸ்லேட் பண்ண முடியும். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஓப்பனையோட அந்த ChatGPT வந்த அந்த டிரான்ஸ்லேட் டூலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவ்வளவு நாளா நீங்க கூகுளோட டிரான்ஸ்லேட்டை பயன்படுத்திருப்பீங்க. சோ இந்த ஒரு டூலை நீங்க பயன்படுத்தி பாருங்க. உங்களுடைய அந்த ரிசல்ட் பாத்தீங்கன்னா நீங்க நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டீங்க. கொடுத்த ப்ராம்ப்ட்டுக்கு வித்தின் செகண்ட்ல உங்களுக்கு மொழியை வந்து மாற்றி கொடுத்துரும். அந்த அளவுக்கு ஏஐ வந்து உள்ள விட்டு ஆட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த ChatGPT. ஸோ அதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்காது. அதனால இது ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் இந்த ChatGPT வந்திருக்கிற அந்த டிரான்ஸ்லேட் டூலை பயன்படுத்தி என்ஜாய் பண்ணணும். ஸோ நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல யூடியூப்காரன் கீழே நிறைய பட்டனை கொடுத்துருக்கான். அதுல குறிப்பா ஹைப் அப்படிங்கிற பட்டன் கண்ணில் தென்பட்டுச்சுன்னா தட்டி விட்டுக்குங்க. அது கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு. உங்களுடைய கருத்தை நல்ல ரீதியில பதிவு பண்ணுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக்.